இந்த உலகத்தில் வாழும் நமக்கு அன்றாட கடமைகள் ஒன்று இருக்குது. இந்த வாழ்க்கையை வாழ்ந்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் நாம இருக்கிறோம். அதனால ஒவ்வொருவரும் தூங்கி எழுந்தவுடன் அவரவர் வேலையை பார்க்கிறோம். இன்னைக்கு என்ன வேலை செய்யணும், இந்த இந்த ஆபீஸ் போனோம், அந்த ஒர்க் ஷாப் போனோம், இப்படின்னு வேலைக்கு போறவங்க அதை பற்றி திங்க் பண்ணுவாங்க. படிக்கிற பிள்ளைங்க என்ன செய்யும், ஹோம் ஒர்க் முடிக்கும், ஸ்கூல்ல என்ன ஹோம் ஒர்க் கொடுத்தாங்க அப்படின்னு படிக்கிற பிள்ளைகள் அதை நினைச்சு படிச்சா ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம், வெற்றி வாழ்க்கை வாழலாம். வீட்டில் வேலை செய்யறவர்கள் என்ன சமையல் பண்றவங்க நாளைக்கு என்ன பண்ணணும், என்ன குழம்பு வைக்கணும், என்ன பொரியல் பண்ணணும், என்ன கூட்டு வைக்கணும், இப்படி நம்ம நினைச்சு அதை சிந்திச்சு செயல்படும். இப்படி இந்த பூமியில வாழும்போது நமக்கு அநேக தேவைகள், பொறுப்புகள், கடமைகள் இருக்கு. இதை பற்றியெல்லாம் நுணுக்கமா சிந்திச்சு அதன்படி செயல்பட்டா வாழ்க்கையில வெற்றி என்பதில் சந்தேகமே இல்லை. இப்போ நம்முடைய பாஸ்டர் சாப்பி செல்லதுரை என்ன சொல்ற நம்ம கேட்போம் வாங்க. ஆவியா இருக்கிறார் இல்லையா? அந்த ஆவியா இருக்கிற தேவன், ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற தேவன் காண்கிற எல்லாத்தையும் உண்டாக்கி இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கறதெல்லாம் எங்கேருந்து வந்தது? அந்த உலகத்திலிருந்து வந்தது. காணக்கூடாத ஒரு உலகத்திலிருந்து வந்தது, தேவனிடத்திலிருந்து வந்தது. அப்போ எது பெருசு? அது பெருசா இது பெருசா? ஆவிக்குரிய உலகம் தான் இதை காட்டிலும் பெருசு. ஏன்னா ஆவிக்குரிய உலகத்திலிருந்து உண்டானது தான் இந்த பூமிக்குரிய ஒரு உலகம் இல்லைங்களா? அப்போ எல்லா பூமிக்குரிய நன்மைகள், இந்த வாழ்க்கைக்குரிய சகல நன்மைகளும் எப்படி நமக்கு உண்டாகிறது? ஆவிக்குரியவர்களால் தான் உண்டாக முடியும். நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள், தொழிலில் வெற்றி, குடும்பத்தில் வெற்றி, திருமண வாழ்க்கையில் வெற்றி, ஜெயம், இதெல்லாம் எப்படி உண்டாக முடியும்? இதெல்லாம் பாருங்க, சிலர் வந்து பூமிக்குரியவர்களே தேடிட்டு இருக்கிறாங்க. இங்கே தான் பதில் இருக்குன்னு நினைச்சேன். கிடையாது. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சத்தியங்களில் தான் அதுக்குரிய பதில் இருக்கிறது. எப்படி இன்றைக்கு நாம் காண்கிற உலகம் முழுவதுமே காணாத ஒரு உலகத்திலிருந்து வந்து உண்டானதோ அதுபோல நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில காண விரும்புகிற அத்தனை காரியங்களும் இந்த ஆவிக்குரிய காரியங்களிலிருந்து தான் உண்டாகிறது. என்னைக்கு இயேசுவின் ரத்தத்தினுடைய வல்லமையும் அதிகாரத்தையும் அது பண்ணக்கூடிய காரியங்களை, பண்ணியிருக்கிற காரியங்களை நம்ம புரிந்து கொள்கிறோமோ அதிலிருந்து தான் வெற்றியும் வாழ்வும், பாவம் மன்னிப்பில் ஆரம்பித்து சுகம், வெற்றி, வாழ்வு, விடுதலை எல்லாமே அதிலிருந்து தான் உண்டாகிறது. இருக்கீங்களா? எப்பவுமே கவனம் வச்சுங்க, ஆவிக்குரியதிலிருந்து தான் பூமிக்குரிய காரியங்கள் உண்டாகிறது. அப்போ சிலர் நல்லா இருக்கணும்னு பார்க்குறாங்க, கையிட்டு செய்கிற காரியங்கள்லாம் வெற்றி உண்டாகணும். என்றைக்குமே பத்தாக்குறையில் இருந்தாச்சு, போதாது, இல்லை குறைவுன்னு இருந்தாச்சு, நல்லா இருக்கணும்னு பார்க்குறாங்க. அப்போ எதில் கவனம் செலுத்தணும்? கல்வாரி சிலுவையில் என்ன நடந்தது? என்னுடைய பாவத்தை மட்டும் இல்லை, என்னுடைய சாபத்தை கூட அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார், என்னுடைய சாபங்களை எப்படி அவர் பரிகரித்தார், எப்படி தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு இப்போ உண்டாயிருக்குது, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எனக்கு எப்படி அதன் மூலமாக தந்திருக்கிறார், இதை நல்லா புரிந்து கொள்ள வேணும். என்னுடைய உரிமை என்ன, ஸ்லாக்கியம் என்ன, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் யார், இதில் தான் உங்களுடைய பொருளாதார வெற்றி கூட இருக்கிறது. எல்லாமே அப்படி தான், சரீர பிரகாரமாகவும் அப்படி தான். வெறும் சரீர பிரகாரமான பதில் இல்லை நாம் தேடுகிறவர்கள் அல்ல. ஆமாம், டாக்டரை பார்க்குறோம், அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு மேலே ஆவிக்குரிய காரியங்களை நாம் நாடுகிறோம். ஏன்னா அந்த ஆவிக்குரிய உலகத்திலிருந்து தான் இந்த பூமிக்குரிய காரியங்கள் நமக்கு உண்டாகிறது. இன்றைக்கி சரீரத்தில் சுகம் வேணும்னா என்னுடைய சுகத்துக்காக கல்வாரி சிலுவையில் என்ன செய்யப்பட்டது, அதை குறித்து வேத வசனம் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கும்போது அதுக்கும் அங்கே சிந்தப்பட்ட ரத்தத்துக்கும் சம்பந்தம் உண்டு. இந்த பூமியில காண்கிறது எல்லாம் மேல இருந்து வந்தது. அதனால நமக்கு இந்த பூமியில ஏதாவது வேணும்னா அதை நம்ம மேல ஆவிக்குரிய உலகத்துல நம்ம அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஆவிக்குரிய உலகத்துல இருக்கிறது தான் இந்த பூமிக்குரிய உலகத்துல இருக்குது அப்படின்னு சாப்பி செல்லத்திலே சொல்றார். ஆவிக்குரிய உலகத்துல கர்த்தர் இருக்காரு, அவரே உண்டாக்குனாரு வச்சுங்க. என்ன, அவருக்காக அதோட முடிஞ்சு போச்சு, அவருடைய வேலை அப்படியே அவ்வளோ படைப்போட முடிஞ்சு போச்சு. என்ன, அந்த படைப்பாகிய நாம இந்த உலகத்துல என்ன எப்படி செயல்படணும், அதன்படி நாம செயல்படணும். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் உயிர் பிழைக்க, இந்த வாழ்க்கையில் உயர, ஒரு ஏழையானவரும் பணக்காரர் எப்படி ஆக முடியும், வசதி வாய்ப்புகள் எப்படி பெற முடியும், அப்படி அதுக்கெல்லாம் இந்த உலகத்துல வழிவகை செய்துட்டு தான் மனிதனை படைச்சார் இறைவன். அப்போ இந்த பூமியில வாழும்போது எதை எப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு செய்யணும். அதுக்காக தான் எல்லா பொருட்களும், எல்லா தேவைகளும், ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ்வாதாரம் என்னென்ன, காற்று, நீர், நிலம், ஆகாயம், இதெல்லாம் தண்ணீர், இப்படி எல்லாம் வந்து படைச்சிட்டு தான் மனுஷனை படைக்கிறார். இதை நாம பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெறணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. அதை விட்டுட்டு நாம ஆவிக்குரிய உலகத்தையே பார்த்துட்டு இருந்தோம்னா மேலான வகையிலே நாடுகள்
அப்படின்னு பைபிள சொல்லிக்குது. அதனால நம்ம மேலானவர்களே பார்த்துங்க. மேலானவர்களே வேற மேலானவர்கள்னா இவங்க வானத்துல இருக்குது, வானத்தில் வளாதி வானத்துல இருக்குது. இந்த மேலானவைகள் எல்லாம் நம்ம அதை தான் நோக்கி பார்க்கணும், ஜெபம் பண்ணணும், அதுக்காக பாட்டு பாடணும், கைத்தட்டணும், பக்தியா இருக்கணும். பக்தியா இருக்கணும்னா பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், வசனம் மனப்பாடம் பண்ணணும், வீடு நிறைய வசனங்களை தொங்க விடணும். இதுதான் மேலானவைகளை நாடுறாங்க. வாய்க்கு வாய்க்கு ஸ்தோத்திரம் சொல்லிக்கின்னு, பிரைஸ் சொல்லிக்கின்னு, காலையில ஜபம், சாயந்தர ஜபம், இரவு ஜபம், இப்படி எல்லாம் வீட்டுல சேர்த்துக்கிட்டு இருந்தா இதான் மேலானவைகளை நாடுறோம் அப்படின்னு இவங்க நிறைய பேர் யோசிச்சுக்கிறாங்க. இப்படி செஞ்சு ஏமாந்தவங்க அதிகம் பேர். இது மேலானவைகளை நாடுகள்னா இந்த பூமியில எதுலாம் மேலானவை உயர்ந்தவை, எது நம்ம பொதுவாக நம்ம உயர்ந்தவைன்னு சொல்ல முடியும் சொல்லலாம். ஒரு பொண்ணு இது இதனுடைய விலை உயர்ந்தது. ஒரு கோல்டு எடுத்துனோம்னா அது விலை உயர்ந்தது. அதை விட விலை உயர்ந்தது எது? இது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு விலை இருக்குது. மேலானவை இதுக்கெல்லாம் மேலானது இதான் விலை உயர்ந்த பொருட்கள். அப்ப நம்ம வாழ வேண்டிய பொருட்கள், வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய பொருட்கள், அதாவது கல்வியும் ஒரு வாழ்வாதாரமே. இந்த வாழ்வாதாரமாக கல்வி நம்ம புறக்கணிச்சுட்டு நான் உழைச்சே சம்பாதிச்சிருவேன், நானும் என் சந்ததியும் கல்வியே வேணாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. காலகாலத்துல கல்வி கற்க வேண்டியது நம்முடைய கடமை. அதுக்குதான் அரசாங்கம் எல்லா வழிவகைகளும் நமக்கு செஞ்சு குத்துருக்குது. இதெல்லாம் மேலானவைகள். மேலானவை என்னது? வானத்துல இல்லை, பூமியில இருக்குது. கல்வி, பொன்பொருள், எல்லா இருப்பிடம், நம்முடைய வசதி வாய்ப்புகள், இதுக்கெல்லாம் நம்ம தானா முயற்சி பண்ணணும். தானாக வந்து கிடைச்சிடாது. இந்த மேலானவைகள், இந்த விலை உயர்ந்தது, இந்த விலை கொடுத்து வாங்கக்கூடியது அப்படின்னு சொல்றதெல்லாம் தானா வந்து நம்முடைய பாக்கெட்ல உட்கார்ந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து நின்றுடாது. இதெல்லாம் நம்ம பிரயாசப்படணும். இதுதான் மேலானவை, இதுதான் பிரயாசப்படணும். இதெல்லாம் நம்ம இவற்றில் நம்ம வாழ முடியுமா? இல்லைங்க, வீடு இல்லாத வாழ முடியுமா? ரோட்ல போய் படுத்துக்க முடியுமா? இன்னைக்கு ஃபேன் ஏசி இல்லாத இருக்க முடியுமா? பிடிச்சி இல்லாத வீட்டுல இருக்க முடியுமா? இப்படி எல்லாம் நம்ம வாழ தேவையான பொருட்கள் அநேகம். இவற்றையெல்லாம் நம்ம போய் தேடி நாடி அதை சம்பாதிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. இதுதான் மேலானவைகள். இந்த வேலைகளை செய்துதான் மேலானவைகள். இந்த வேலைகளை செய்யவில்லை என்றால், நம்ம வாழ்க்கைக்குரிய வசதி வாய்ப்புகளை நாம் தேடவில்லை என்றால் அது ஒரு கீழ்த்தரமான கீழான வேலையாதான். மேலானது நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்திருக்க நாம் பாடுபடும் பாடு மேலானது. நம்முடைய வாழ்க்கைக்கு உதவக்கூடிய பணத்தை நாம தேடுறோம், அது வந்து மேலானது. எல்லாமே எதிர்காலத்துக்கு தேவையானதெல்லாம் சேர்த்து வைக்கணும், அது மேலானது. இவற்றையெல்லாம் பிரயாசப்படலன்னா அது கீழானது. நண்பர் சாப்பி செல்லத்துறை இதெல்லாம் வந்து யோசிக்கணும், மக்களுக்கு எடுத்து சொல்லணும். சும்மா வெற்றி வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை வெற்றியும் வாழ்க்கையும் அப்படின்னு ப்ரோக்ராம் பண்ணிட்டு எதையோ கொழுப்பிட்டு மக்களை வீட்டு போறது கிடையாது. இந்த பைபிள் இது வந்து வாழ்வியல் புத்தகம். இந்த பூமியில பூமிக்குரிய வாழ்க்கைய, பூமிக்கு சொந்தமான வாழ்க்கைய எப்படி நாம சிறப்போடு சீரோடு செழிப்போடு வாழ்றது, அதுதான் நம்ம சிந்திக்கணும், அதன்படி செயல்படணும். அப்பதான் நம்மள வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.